வணக்கம் உறவுகளே. டெஹ்ரான்ல இருந்து ஈரானிய பேராசிரியர் முகமது மராண்டி ஒரு மாபெரும் பிரேக்கிங் நியூஸை வெளியிட்டிருக்கார். எங்க ஆயுதங்கள் அழிஞ்சிட்டது என்று அமெரிக்கா பொய் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா எங்கட உண்மையான பலம் என்னன்னு இப்ப சொல்றேன் கேளுங்க. பாருங்கோ உறவுகளே, அமெரிக்கா எங்களை அடிக்கும் என்று ஈரானுக்கு இப்பதான் தெரியல. ஆப்கானிஸ்தான் ஈராக் போர்களோட காலத்திலேயே ஏவுகணைகளும் ட்ரோன்களும் பூமிக்கு அடியில பாதுகாப்பா வச்சுட்டாங்க. எல்லாத்தையும் அழிச்சிட்டோம் என்று அமெரிக்கா மார்தட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? முதல் 8-9 நாள்ல ஈரான் பழைய ஆயுதங்களை தான் பயன்படுத்துச்சு. ஏன்? கோடிக்கணக்கான டாலர் மதிப்புள்ள அமெரிக்காவோட வான் பாதுகாப்பு சிஸ்டத்தை காலி பண்ண. இப்ப அந்த சிஸ்டம் காலியான பிறகு புதிய அதிநவீன ஏவுகணைகள் வருது. உறவுகளே, டெஹ்ரான்ல நிலைமை என்ன? ஆஸ்பத்திரிகள், செஞ்சிலுவை சங்கம், பாடசாலைகள் கூட தாக்கப்படுது. டபுள் டேப் தாக்குதல். முதலுதவி செய்ய வர்றவங்களையே திரும்பவும் அடிக்கிறாங்க. ஆனா ஈரானிய மக்கள் பயந்தாங்களா? இல்ல. ஒவ்வொரு இரவும் பெரிய பேரணிகள். குண்டு விழுந்தாலும் நிக்கல. இங்கதான் முக்கியமான விஷயம். ட்ரம்போட 48 மணி எச்சரிக்கை ஈரான் அதை கவனிக்கவே இல்ல. ஜலசந்திய கடலோரத்திலிருந்து இல்ல, நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் உள்ளிருந்து பூமிக்கு அடியிலிருந்து கட்டுப்படுத்துறாங்க. ஒருவேளை அமெரிக்கா தாக்கினா வளைகுடா நாடுகளோட எண்ணெய், எரிவாயு நிலையங்கள் அடியோடு அழியும். அதன் விளைவு உலக பொருளாதார பேரழிவு. ஈரானோட படைகள் அழிஞ்சிட்டுதுன்னு சொல்வது அப்பட்டமான பொய். இப்பவும் கடற்படை பாதுகாப்பாயிருக்கு, சுரங்கங்களுக்குள்ள. இந்த போர் ஈரானுக்கு ஒரு உயிர்வாழ்வு போரு. அதனால எதுவாயிருந்தாலும் பின்வாங்க போறதில்ல. உறவுகளே, இந்த வியூகத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ட்ரம்பின் 48 மணி எச்சரிக்கை வேலை செய்யுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. இணையத்தால் இணைவோம், இந்த யுகத்தை வெல்வோம். டியூப் தமிழ் 24/7 பக்கத்தை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.